போடுறா. என்னடா இது? நீங்க தானே போட சொன்னீங்க. நான் பஜ்ஜிய போட சொன்னேன், பிளேட்டைய போட சொன்னேன். பாத்தீங்களா ஒரு வேலைக்கார பையனுக்கு எவ்வளவு திமிருன்னு. நாம கொடுத்தாதான் திரும்ப நமக்கு மரியாதை கிடைக்கும். அதுக்காக கெஞ்சிக்கிட்ட சொல்ல முடியும். நாம எப்படி சம் மிஸ்டேக் ஸ்லிப். ஏண்டா கோபி, நேத்து நீ ஆபீஸ்க்கு வரல? சாரி மம்மி, நேத்து இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் மேட்ச் இருந்தது மம்மி. வெரி குட் வெரி குட். கிரிக்கெட் மேட்சா? முதல்ல யார் கோல் போட்டது? ஐயோ, கோல் போடுறது ஃபுட்பால், இது கிரிக்கெட். என்னன்னா அது? அவனுக்கு புத்தி சொல்லி ஆபீஸ்க்கு அனுப்பாம நீங்களும் அவன் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. Look here Gopi. Look here Gopi. மீனாட்சி குரூப்ல you're one of the directors. One of the directors. பொறுப்பா தினமும் ஆபீஸ்க்கு போய் வேலையை கவனிக்காம இப்படி சின்ன பிள்ளை மாதிரி கிரிக்கெட் ஃபுட்பால் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு ஒத்துவாசிக்கிற நான் பார்த்ததே இல்லப்பா. இப்ப பாக்குறீங்கல்ல மம்மி இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு தான் ஃபைனல் டே. ரொம்ப த்ரில்லா இருக்கும் மம்மி, ப்ளீஸ். பரவாயில்ல, போயிட்டு வா அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. தேங்க்யூ மம்மி. அப்பா, உனக்கு பிடிச்ச வத்த குழம்பு மிளகா வத்தல் சுட சுட வந்து சாப்பிடுவா. ஆமா, சித்தி எங்க வேகமா போயிட்டு இருக்காங்க? ஏர்போர்ட்டுக்கு போகுது. பார்த்தா அப்படி தெரியலையே, உள்ள ஏதோ கலவரம் நடந்த மாதிரி தெரியுது. அடிதடியா? என் உடம்புல எதனா காயம் தெரியுது? உள்காயமா இருந்தா எனக்கு எப்படி தெரிய போகுது? அடப்பாவி. மண்டே, நீ சாப்பிட்டியா? நான் எங்க இப்போ உனக்கு சாப்பாடு போட்டு அப்புறம் தம்பி கோபி வேற காலேஜ்ல இருந்து வருவான், அவனுக்கு சாப்பாடு போட்டு அப்புறம் தான் நானு. 3 மணி ஆகுது. ஏன் 4 கொடுத்தாவும் அதுக்குன்னு ஆக்கணும்னு எனக்கு போட்டுனா போடுவாங்களா? தினமும் 4 மணிக்கு சோறு தின்னா குடல் புண்ணு வரும்டா பாவி. பாரு, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட உட்காந்து சாப்பிடுவா. எனக்கு ஆசையா தான் இருக்குது. எவனா பாத்துட்டு போறான். லஞ்ச் டைம் பா, எவனும் வரமாட்டான். வா உட்காரு. ஐயோ, அதுக்கு நீ ஏன்டா கீழே போயிட்டேன்? இங்க பக்கத்துல உட்காருவா. நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? பக்கத்துல உட்காருன்னு உடனே வேணாம், நானே எடுக்கிறேன். ஒரு 100, ஒரு 50, ஒரு 25, ஒரு 10. நம்மள மாதிரியே இங்க ஒருத்தன். ஒழுங்கா ஆபீஸ் வேலையை பாக்குறியா? பாக்குறேன் சார். வெரி குட். மை டியர் மரியதாஸ், உங்க சொந்த வேலையை ஆபீஸ்ல வந்து பாக்குறீங்களா? யார் இந்த மரியதாஸ்? நான் தான் சார். இங்க டைப் பண்ணி இங்க அனுப்புறாங்க, நீங்க லவ் பண்றீங்களா? ஒழுங்கா ஆபீஸ் வேலையை பார்க்கணும். உட்காரியா? இன்னும் அண்ணாத்த அண்ணாத்தே, நான் யார் தெரியுமா? இந்த கம்பெனி முதலாளி அம்மாவுடைய பிரதர். இருக்கட்டுமே, இருந்தாலும் நம்ம பார்ட்னர் தானே. இந்த கம்பெனிக்கு நீ பார்ட்னர்? அது இல்லப்பா, மங்காத்தா சீட் ஆட்டத்துல நம்ம 2 பேரும் பார்ட்னர் தானே. என்ன இப்போ பாக்கி 20 ரூபாய் தரணுமே, எப்ப தர்ற? இப்பதான் உள்ள போறேன், கிடைச்ச உடனே உனக்கு தான் முதல் செட்டில்மெண்ட். நல்ல காரியமா போறேன், வலது கால வச்சுட்டு போ. வலது கால வச்சுட்டு போக முடியாது, 2 காலோட தான் போக முடியும். இன்னும் பேசிட்டு போறான் பச்சா. என்ன கிளியர் பேசா செய்வா? நீ வச்சுக்கோங்க, வச்சுக்கோ. அப்பா, தினம் இதே மாதிரி உங்க கூட சாப்பிட்டுன்னு வச்சுக்க, உன்ன மாதிரியே குண்டாயிருவேன். தங்கச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிருக்குது. தேங்க்ஸ். பார்த்தானே. என்ன மாப்பிள்ளை இது? ஒரு வேலைக்கார பையனோட சரிசமமா உட்கார்ந்து சாப்பிடுறீங்க? நோ நோ நோ, இட் இஸ் டூ மச் ராங். கெட் அவுட். தெலுங்கு புரியலையா? போடா வெளியா. பண்டியா, நீ இருப்பா. போடா வெளியா. இது என்ன பண்றது? நான் சாப்பிட்டுக்குவேன். வைடா கீழே. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இது? பாதி சோத்துல தட்ட புடிங்கிட்டு பையனை துரத்துறியே, நல்லா இருக்கா? அதுக்காக வேலைக்காரனோட சேர்ந்து சாப்பிடணுமா? இல்லையா முதலாளி தொழிலாளி? ஒர்க்கிங் அவஸ்தை தான் என் தனித்தனி. லஞ்ச் டைம்ல சேர்ந்து பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டா தப்பா? லஞ்ச் டயத்துல வேலைக்காரன் கம்பெனி கேட்டா அவன் பேர் எழுதி வச்சிருவீங்களா? ஐயோ, இது தங்கச்சிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? தங்கச்சிக்கு தெரியணுமா? 5 நோ. 10 25 நோ நோ நோ. சரி 50 நோ 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 நோ. 100 எஸ். இருந்தாலும் இது மிகப்பெரிய தப்பு. நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரலையே. அதுக்கு தான் 100 ரூபாய் வந்துச்சே. கரெக்ட், தேங்க்ஸ். ஆமா, நீங்க என்ன குரூப்? பி குரூப். அது என்ன சொல்றீங்க? ஏன் ரத்தத்தை சொன்னேன். நீங்க ஏதோ மீனாட்சி குரூப் நினைப்பீங்களா? அதை பத்தி கேட்டேன். அதுல என்ன சந்தேகம்? மீனாட்சி குரூப்ல எல்லாமே நான் தான். எல்லாமே நீங்க தான். ஒரு நாளாவது ஒரு கப் காப்பி வாங்கி கொடுத்துருப்பீங்களா? ஏப்பா, இத வீட்லயே சொன்னா செக் புக்கோட வந்திருக்க மாட்டேன். ஓஹோ, நீங்க காப்பிக்கே செக் தான் கேட்பீங்களோ? பாவூசிக்கு அடுத்து செக் அடிக்கடி யூஸ் பண்ற ஒரே ஆளு நான் தான். பாக்கெட்ல ஒண்ணும் இல்ல. சரி, நீங்க நான் வாங்கி கொடுக்குறேன், வாங்க. உன் கையில பணமா? அவ்விசிட்டேன். நான் ஊர்ல இருந்து வரும்போது கை வீசிட்ட வந்தேன். இருந்த 1 ஏக்கர் நிலத்தை வித்துட்டு அதுல 200 ரூபாய் பேலன்ஸ் வச்சிருக்கேன். அப்படியா? இன்னைக்கு உன் செலவுல நான் சாப்பிடுறேன், இன்னொரு நாளைக்கு என் செலவுல நீ சாப்பிடு. சரி. இழிச்சு வாப்பு.
800 ரூபாயா? அப்படியே அமர்த்திட வேண்டியதுதான். இதுதான் பாதாள பவன் ஹோட்டல், பாத்துக்குங்க. என்னப்பா பெரிய ஹோட்டலுக்கு கூட்டி வந்திருக்க? இதுவா பெரிய ஹோட்டல்? இங்க ரொம்ப சீப். ஒரு இட்லி 6 ரூபா தான். 6 ரூபா சீப்பா? நீங்க 12 ரூபா இட்லி எல்லாம் சாப்பிட்டதே இல்லையா? காசு கொடுக்க போறது நானு, அப்புறம் நீங்க எதுக்கு விளையாடுறீங்க? அது சரி, நான் சாப்பிட போறேன், நீ பணம் கொடுக்க போற. கூப்பிடு. யார? சர்வர் தான். ஏமா இங்க வா. என்ன இருக்கு? இட்லி, பூரி, பொங்கல், வடை, தோசை, மசால் தோசை. வேற என்ன இருக்கு? டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, நான் இருக்கேன். யோ, என்ன ஸ்வீட் இருக்குன்னு கேக்குறாரு. ஜிலேபி, லட்டு, பர்பி. 3 கொண்டா. 3 இருக்கு. 2 எனக்கு, 1 அவருக்குயா. அப்புறம் சாதா தோசை 2, மசால் தோசை 3, ஊத்தப்பம் 4, இட்லி 8. இவ்வளவு உங்களுக்கா? கொண்டாயா? இவன் என்னமோ பணம் கொடுக்க மாதிரில கேட்டுட்டு இருக்கான். பணம் நீ தானே கொடுக்க போற? அதுல என்ன சந்தேகம்? இல்ல, கேட்டு வச்சேன். பாண்டியன், ஒரு சந்தேகம். என்ன? வெங்காய தோசையில வெங்காயம் இருக்கு, மசால் தோசையில மசால் இருக்கு. அதே மாதிரி மைசூர் பாக்குல மைசூர் இருக்குமா? காபி பொடி காபில இருந்து வருது, மிளகா பொடி மிளகால இருந்து வருது, மூக்கு பொடி மூக்குல இருந்தா வருது. மூக்குல இருந்து சரிதான் வரும், பொடி எப்படி வரும்? எனக்கு ஒண்ணு வருது. பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், சீக்கிரம் முடிங்க. சாப்பிடுறதுக்கு 1 வாரம் ஆகும் போல் இருக்க. முயற்சி பண்ணுவோம். ஏங்க, அங்க வரி வரியா செட்டப் போட்டு உட்காந்துருக்காரு. வருமான வரி ஆபீசருங்களா? இல்லங்க, மீனாட்சி மில்லுக்கு எல்லாமே அவர் தான். நான் பில்லு கொடுக்குறேன்னாங்க. நான் தான் பில்லு கொடுக்கணும். ஒத்த கால்ல ஒத்த கையில சாப்பிட்டுக்கிறாருங்க. நீங்க அவர்கிட்ட வசூல் பண்ணிக்கங்க. எங்க மீனாட்சி மில்லு எல்லாத்துக்குமே நீங்க தானா? எல்லாத்துக்குமே நான் தான். பையன் சொன்னானா? சொன்னாரு. வர்றேன். அப்ப நான் வரேன். எங்க கைய கழுவ போறீங்க? கைய கழுவிட்டு தானே போறேன். எங்க மீனாட்சி மில்லு இங்க வாங்க. தோசை ரொம்ப பிரமாதம். சாம்பார்ல கொஞ்சம் உப்பு தூக்கல். சாப்பிட்டுட்டு நீங்க பாட்டுக்கு பேசாம போறீங்க? பின்ன சாப்பிட்டு ஹோட்டல்ல வேலை செய்வாங்க. பில்லுக்கு பணம் கொடுக்க வேண்டாம்? ஒரே பில்லுக்கு 2 பேரா பணம் கொடுக்க முடியும்? முன்னால போன ஒரு பணம் கொடுக்கலாம் உங்களுக்கு. கொடுக்கலையே சார், பணம் கொண்டு வரல சார். அதெல்லாம் முடியாது. மீனாட்சி மில்ல ஓனர் போய் சொல்லி ஹோட்டலுக்கு சாப்பிட்டுட்டு ஓசி பழப்பு நடத்துறீங்களா? சரக்கு மாஸ்டர். ஐயோ, இவனா தாராசிங்கமா இருக்கானே. இவனை கொண்டு போய் நல்ல புளியறதுக்கு நான் என்ன இடியப்பமா முறுக்கா? வாடா கிறுக்கா. கருமாரி தாயே, கற்பூர நாயகியே, கற்பகாம்பாள், நாட்டரசம் போட்ட கண்ணாத்தா. என்னன்னா என்னாச்சு? என்னப்பா இப்படி வந்து நிக்கிறீங்க? ஏதாவது வம்புல போய் மாட்டிக்கிட்டீங்களா? உங்க அப்பா என்ன அப்படிப்பட்டவனா? நான் என்ன 3 சீட்டு விளையாடுறவனா? பொம்பளைய பார்த்து கண்ணடிக்கிறவனா? இல்ல கைய பிடிச்சு இழுக்கிறவனா? அப்புறம் ஏன்னா சட்டையை கிழிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க? பக்தி. பக்தியா? பக்தி முத்தி குனிய போட்டு குத்தி சிஸ்டர் ஃபேமிலி நல்லா இருக்குங்கிறதுக்காக கோயில சுத்தி அங்க பிரதர்சனம் பண்ணேன். அப்படியாண்ணா? பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். என்னால எடுக்க முடியாது, பின்னால இருக்க எடுத்துக்குங்க. என்னப்பா அது மண்ணா இருக்கு? உடம்பு பூரா புண்ணு. இது கோயில சுத்தனா அதுல உடம்பு பூரா புண்ணுன்னு. இந்தாங்க, ஆளுக்கு ஒரு புட்டு வச்சு இது லட்டு. வாங்கிட்டு வரும்போது பெருசா தான் வாங்கிட்டு வந்தேன். வெயில் போட்டு சுருங்கிருச்சு. நான் கூட பாத்துங்க. இவர் அங்க பிரதட்சணம் பண்ணத என்னமா ஓடி ஆடி அடி. நீ பேசாத. இந்த லட்டு சாப்பிடுறியா? லாலா கடை லட்டு எல்லாம் நான் சாப்பிடறது இல்ல. கருமாரியம்மன் என்ன லாலாவா? கோயில் பிரசாதம்டா. என்னமோண்ணா, நல்ல சகுனம். நீங்க அங்க பிரதட்சணம் பண்ண வேளை உங்க மாப்பிளைக்கு ஷெரீப் பதவி வரப்போகுது. ஷெரீஃப்னா ஆஜா ஷெரீஃபா? இல்லன்னா ஷெரீப் ஆஃப் மெட்ராஸ், ஈக்குவல் டு a mayor's post. ஓ, I know that. ஏங்க, ஷெரீஃபுக்கு சம்பந்தியாக போறீங்க, நீங்க போய் இப்படி சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு ஐயா. ஷெரீஃபுக்கு சம்பந்தினா சட்டையை கிழிச்சா கிழியாதா? ஷெரீஃபுக்கே கிழியும்டா. ஆகட்டும், கிழிச்சு பாத்துருவோம். இப்ப பாரு பாரு. பணக்காரங்க சேர கையில பிடிச்சா கண்ணு மணி தெரியாது. இவனை சும்மா விடக்கூடாது. நல்லா பாத்து பேசுங்க. அவங்க எல்லாம் பின் சீட்ல உட்கார்ந்து இருந்தாங்க. நான் தான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன். டாக்டர் என்ன கண்ணாடி போட சொன்னாரு. போடாம ஓட்டு தப்பா போச்சு. குடிச்சிட்டு வண்டி ஓட்டி இருக்கான். என்ன தைரியம் இருந்தா நீ கார் எடுத்துட்டு வெளியில போவ? இவனால ஏற்பட்ட செலவு 1 2 அடிபட்ட பையனுக்கு ஆஸ்பத்திரி செலவு மட்டும் 5000 ரூபாய். அப்பனா கொடுப்பான். ஐஜிக்கும் டிஐஜிக்கும் போன் பண்ணி இவனை வெளியில கொண்டு வரதுக்குள்ள எனக்கு போறேன்னு ஆயிடுச்சு. காய்கறி வாங்குறதுக்கு கார்ல போறீங்களா தவிர நடந்து போக கூடாதா? நடந்து போனா கத்திரிக்காய் கிலோ 8 ரூபா தான்டா. கார்ல போனா 10 ரூபா சொல்லுவான்டா. அப்ப அவரு திட்டாதீங்கப்பா. காய்கறி கடைக்காரனையா? இல்ல இவர. ஓ, உங்க மாமா கூட வேலைக்காரனும் இது இந்த சோழசிசம். அது நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியாதா? ஒரு இதுவாயிட்டீங்களா? எல்லாம் என்னோட தப்பு. அனாதையா அப்பன் தவிக்க விட்டுட்டு போயிட்டான்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துட்டேன். அண்ணா, முதல்ல உன்னை வெளியில போக சொல்லுங்க. Ask him to get out of this house. தங்கச்சி,
இவங்க அப்பனை பாக்குற வரைக்கும் இவன் வீட்லயே இருக்கட்டும். இவங்க அப்பனை பார்த்ததுக்கு அப்புறம் இவனை வீட்டை விட்டே விரட்டிடுவோம். இவங்க அப்பா எங்க அலைகிறானோ எங்க நிக்கிறானோ. உனக்கு ஏன்டா அந்த ஆசை எல்லாம்? வீட்டோட சோத்த தின்னு கிடைக்காம ஏன் மீனாட்சி காரணம் எடுக்கிற? என்ன மனசு உள்ள பெரிய கோடீஸ்வர விட்டு வாரிசு நினைப்ப இல்லையா? பெண்ணங்கிறியா? இல்ல, கோடீஸ்வர பொண்டாட்டிக்கு புருஷனுடைய புள்ள நீ, அவ்வளவுதான். இந்த வீட்டுல உனக்கு என்ன வேல்யூ, என்ன மதிப்பு தெரியுமில்ல? ஒரு எடுபடி வேலைக்காரன். காரை துடைக்கலாம்டா, எடுக்க கூடாது. ஏன்டா கண்டவங்க காரை எடுத்துட்டு கண்டவங்க அடி வாங்கி சாகணும்? அங்கிள், அவரை திட்டாதீங்க. தப்பு என் பேர்ல தான். நீங்க இருங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்னால உண்மை சொல்லாம இருக்க முடியாது. ஆண்டிக்கு தெரியாம நான் தான் காரை வெளியே எடுத்துட்டு போனேன். போற வழியில ஆக்சிடென்ட் ஆகி கூட்டம் சேர்ந்துருச்சு. மார்க்கெட்டுக்கு வந்து இந்த பாண்டிய என்ன காப்பாத்துறதுக்காக பழி அவரை ஏத்துக்கிட்டாரு. என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள். இவ்வளவு நடந்திருக்குது, எங்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டு. மாப்பிள்ள, ஒரு வேலைக்காரனையா கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கீங்க? வேலைக்காரனை கட்டிப்பிடிக்கலாம், வேலைக்காரியை தான் கட்டிப்பிடிக்க கூடாது. சும்மாரா வேலைக்கார டாக். நான் மாப்பிள்ளை முக்கியமான விஷயமா பேச வந்தேன். மாப்பிள்ள, ஒரு 100 தேரும், ஒரு 50, ஒரு 25, ஒரு 10. விட்டா எவ்வளவு தூரம் கீழே போவீங்க? இதுக்கு மேல கீழே கேட்க கூடாது, கேட்டா அசிங்கம். ஒரு 5 தேரும். நீங்க எல்லாம் ஒரு மாப்பிள்ள, இந்தாங்க 1 ரூபா செலவுக்கு வச்சுக்கோங்க. மீனாட்சி தெருவுக்கே கொண்டு வந்துருவான். அப்புறம் மாப்பிள்ள, அந்த 1 ரூபா செல்லாது. உங்களால முடிஞ்சா மாத்தி பாருங்க. பத்துமா? எடுப்பா. இன்னும் துட்டு அடிக்கா? நீதான் எடுக்க சொன்னீங்க. சீட்டு அடிக்கா? அத சொல்ல வேண்டாமா? வெளியா உள்ளா, வெளியா உள்ளா, முடிச்சு. மொத்தம் 13,000 ரூபாய். நாளைக்கு தர்றேன். ஆட்டத்துல கடலாம் சொல்லக்கூடாது. நீ குடுக்கல பலாந்து நடக்கும். பலாந்து என்னப்பா? பலாந்துன்னா எனக்கு தெரியாதா? ஆனா பலாந்து நடக்கும். சரி போடு. இன்னைக்கு பல்லானத்து துட்டு இல்லாம எப்படி பலாந்து? அதான் எல்லா துட்டையும் வாங்கிட்டியே, நாளைக்கு தர்றேன். நாளைக்கு இன்னைக்கு சொல்லக்கூடாது தெரியுமா? சூதாட வந்துட்டியா? நீ பெரிய பணக்காரன் தானே, கடன் சொல்லாமா? அத்தை விடு. டிவில மகாபாரத பச்சா, மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவங்க சூதாடினாங்க. அவங்க என்ன கடன் சொல்லிட்டு ஆனாங்க? பொண்டாட்டிக்கு அடமானம் வச்சு ஆனாங்க. அந்த மாதிரி பொண்டாட்டி வச்சு ஆடி. பொண்டாட்டி இல்லையே, சின்ன வீட்டை வச்சு ஆடி. உனக்கு தங்கச்சி இருக்க? அடிவண்டியே தெரியும். துட்டு தப்பாரு, இல்லன்னா கழிட்டிக்கா. வர்றான். பாண்டி, எங்க போய்கிட்டு இருக்க? அம்மா காத்து வாங்க போறேன். நீங்க எங்க எப்படி? நான் காத்து விக்க போறேன். காத்து வாங்கும் போது காத்து விக்க முடியாதா? என்னப்பா நீ எங்க போய்கிட்டு இருக்க? ஒரே ஒரு 100 ரூபாய் மட்டும் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டு காய்கறி வாங்க போறேன். அந்த 100 ரூபாய மட்டும் கொடு. எதுக்கு? அந்த 100 ரூபாய வச்சு சீட்டு விளையாண்டா 50 ரூபாய் லாபம் கிடைக்கும். நான் 25 ரூபாய் வச்சுக்குவேன், உனக்கு 25 ரூபாய் கொடுப்பேன். உள்ள 25, வெளியே 25. ரெண்டும் வெளியே போயிடுச்சுன்னா நம்ம 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதுதான். ஒரு நம்பிக்கை தான்ப்பா. குடு. மறந்துட மாட்டீங்களே? 100 ரூபாய் தானே, அது போனா போயிட்டு போகுது. அந்த உள்ள 25, வெளியே 25 மறந்துட கூடாது. என்ன யாரும் கழிக்க முடியாது தெரியுமா? ஏன்பா? முதல்ல எங்க ஆத்தா சொல்லி குடுத்து மங்கா தள்ள ஆத்தா. டே கேனே, பாத்தீங்களா? 100 100 ரூபாய். ஆமா, இவரு விளையாடுறாரு. இவர் யாருன்னு நீங்க கண்டுனீங்களோ? யார் பாபா? மீனாட்சி மில்லில அங்க நீ என்னப்பா பண்ற? சரி அடிக்கிறேன். நான் சொல்லட்டுங்களா? போதும், அங்க எல்லாமே நான் தாயா. போடு. எவ்வளவு பெட் கட்ட? 100. Yes. ஒரே அமுக்கு ஒன்னடு. வெளியா உள்ள, வெளியா உள்ள புடிச்சு ஏத்த காலி பண்ணு. வா போலாம். அப்ப வெளியே அதான் உள்ள போயிருச்சே. என்ன அம்மா கேட்டாங்கன்னா என்ன சொல்றது? பாக்கெட்டை கிழிச்சு விட்டுக்க. பாக்கெட்டுக்குள்ள 100 ரூபாய் வச்சிருந்தேன், அது ஓட்ட வழியா கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லு. அவங்க நம்பலனா பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பார்க்க சொல்லு. அட போய. வர வர இந்த வீட்டுல எதுவுமே சரியில்லை. பாண்டியா, காய்கறி வாங்கிட்டு வரேன்னு நேத்து 100 ரூபாய் வாங்கிட்டு போனியே, மீதி எங்க? அது மாமா கிட்ட தான். அது ஒண்ணு இல்ல, மாமா வேலை புடிச்சுக்கிட்டு 3 சீட்டு விளையாண்டேன், 100 ரூபாய் தோத்துட்டேன்னு என்கிட்ட வந்து சொன்னா, சரி மன்னிச்சுட்டேன் போடான்னு சொல்லிட்டேன். யாரு? நானா? வேணாம், அது மெட்ராஸுக்கு புதுசு இல்ல, பிராக் பாத்துட்டே வந்திருப்பான், அதுல 100 ரூபாய் விட்டுட்டான். மெட்ராஸ்ல ஜாக்கிரதையா இருக்கணும். ராஸ்கல். ராஸ்கல்.
100 ரூபாவை தொலைச்சிட்டு வேஸ்டியா மடிச்சுக்கிட்டு இருக்கியா அவுத்துடுறா. நீங்க சும்மா இருங்கண்ணா. உண்மையை சொல்லு, தொலைச்சிட்டியா? உன் பொட்டையில மறைச்சு வச்சிருக்கியா? இல்லைங்கம்மா, என்ன நம்புங்கம்மா. என்னத்த நம்புங்க நம்புங்கன்னு. சரி சரி, தங்கச்சி மன்னிச்சிருச்சு போ. நோ, இத நான் சும்மா விட மாட்டேன். இந்த வீட்ல எது இருக்கோ இல்லையோ டிசிப்ளின் இருக்கணும். டிசிப்ளின் இல்லாத எவனுமே இந்த வீட்ல இருக்க முடியாது. வீட்டை விட்டு வெளியில போ. அம்மா, என்ன வீட்டை விட்டு மட்டும் வெளியே அனுப்பிச்சிட்டீங்க. எனக்குன்னு யாருமே கிடையாது. இனிமே இந்த மாதிரி தப்புலாம் நான் பண்ண மாட்டேன். ஏய், இன்னும் 5 நிமிஷம் என் கண் முன்னாடி நின்னு உன்னை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். கெட் அவுட். அதான் கொஞ்சம் அசந்தா அந்த வீட்டுல மாட்டிட்டு திருன்னு முழிக்க வேண்டியதான். என்ன பாண்டியா, மறந்துட்டியா? என் ரூமுக்கு காபி எடுத்துட்டு வரப்ப டேபிள்ல இந்த 100 ரூபா நோட்டை விட்டுட்டு போயிட்டியா? ஏன் மீனாட்சி, இந்த 100 ரூபா வச்சுதானே சர்ச்சை. இந்த 100 ரூபா உங்க ரூமுக்கு எப்படி? அதான் எனக்கே இப்பதானே தோணுச்சு. இவனுக்கு ஞாபகம் வருதுன்னு எனக்கே தெரியாத. அப்படி என்னடா ஞாபகம் வருது உனக்கு? இனிமே லைஃப்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே? என்னங்க, போர்ட் மீட்டிங் டைம் ஆகுது. சீக்கிரம் கிளம்புங்க. என் தங்கச்சி உங்ககிட்ட 100 ரூபா கொடுத்துச்சு, நீ என்கிட்ட 100 ரூபா கொடுத்த. அப்புறம் இவர்கிட்ட 100 ரூபாய் எப்படி? என் தங்கச்சி கொடுத்த 100 ரூபாய் எங்க? உங்க தங்கச்சி கொடுத்த 100 ரூபாய் தான் இவர் திருப்பி கொடுத்துட்டாருங்களே. கணக்கு சரியா போச்சுங்களே. குழப்பம் இல்லையே. 25 ரூபா இங்க தோத்தேன், 75 ரூபா அங்க தோத்தேன். 75 25 100. அப்புறம் எப்படி? ஐயோ குழப்பறானே. ஜான்சி, உன் ஆட்டத்துல நான் மயங்கிட்டேன். இனிமே நீ ஹோட்டல்ல எல்லாம் ஆடக்கூடாது. ஏன் முன்னால எனக்கு மட்டும்தான் ஆடணும். ஆடலாம், ஆனா அதுக்கு அதிகமா பணம் செலவாகுமே. பணத்தை பத்தி நீ கவலையே படாத. எவ்வளவு பணம் வேணும்னாலும் உன் அழகுக்காக நான் வாரி எரிக்கிறேன். அதை அள்ளி எடுக்க நாங்க தயாரா இருக்கோம். யார் நீ? ஜான்சிக்கு ரொம்ப வேண்டியவன். முதல்ல இந்த போட்டோவை பாரு. எனக்கு தெரியாம எங்க 2 பேருடைய போட்டோ எதுக்காக எடுத்த? காரணமாத்தான். பொன் முட்டையிற வாத்து நீ. இந்த போட்டோவை நெகட்டிவ் வச்சு என்னால எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கிறேன். என்ன பிளாக்மெயில் பண்றியா? நான் ஏன் உன்னை பிளாக்மெயில் பண்ண போறேன்? இந்த போட்டோ நெகட்டிவ் இதெல்லாம் உங்க அப்பா கணிச்சேன்னு வச்சுக்கோ, நான் கேட்கிற பணம் எனக்கு கிடைக்கும். இதோ பாரு, தயவு செஞ்சு அப்படி செஞ்சிடாத. அப்போ நீயே கொடுத்துறேங்கறியா? எவ்வளவு பணம்? only 50,000. 50,000 ரூபாவா? அது உனக்கு ரொம்ப சின்ன தொகை தானே. இங்க பார், நாளைக்கு ராத்திரிக்குள்ள 50,000 ரூபாயை கொண்டு வந்து நீ என்கிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, இந்த போட்டோ நெகட்டிவ் இதெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். ஓகே? என்ன பூசா கர்ப்பம்? யோ, சொந்த வீட்லயே திருடுறிய? என்ன ஆளியா நீ? திருடுனா? எங்க அம்மா படம் நான் எடுத்துக்கிட்டேன். கேட்காம நாமளே எடுக்கிறதுக்கு பேர் தான் திருட்டு. உன் மாமா என்னடா அந்த ஆள் திருட்டு என் மேல பழிய போடுறான், நீ இப்படி சொந்த வீட்லயே திருடுற? என்ன குடும்பம் அது? ஏய், ஒரு வேலைக்காரனா நடந்துக்க. என் சொந்த விஷயத்துல தலையிட்ட தொலைச்சிடுவேன். தம்பி, இந்த பணம் வேற எந்த விதமான போட்டோஸ் நெகட்டிவ்ஸ் உங்ககிட்ட இல்லையே? நான் கேட்ட பணத்தை நீ கொடுத்துட்ட. இனிமே என்னால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. பாய். அடையார் வரியாப்பா? வரேம்மா. டேய், நான் சொல்றதுக்கு வண்டி ஓட்டு. அசஞ்சா குத்திடுவேன். போடி. இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்து? குத்துறதுக்கு. பேசின கொன்னுடுவேன். கழட்டு. டேய், ஒண்ணுத கழட்டு. இதையாவது ஒழுங்கா எடு. சல்பி. என் பொண்டாட்டி எதுக்கு பேர் சொல்லி கூப்பிடுற? யாரா? உன் பொண்டாட்டியா? இவன் என் ஒய்ஃப்டா. ஜான்சி, என்னது? யார் இவன்? இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஜான்சி, என்ன சொல்ற? என்கிட்ட கேள்மே. உனக்கு இவளுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? போன வருஷம் ஏப்ரல் மாசம். போன வருஷம் ஜனவரி மாசமே எனக்கு இவளுக்கு ஹனிமூனே நடந்து போச்சு. நாங்க எடுத்த போட்டோ எல்லாம் பாக்குறியா? இதெல்லாம் குடும்பம் நடத்தும் போது எடுத்த போட்டோ நல்லா இருக்கா? உனக்கு இவளுக்கும் கல்யாணம் எந்த கைவசம் போட்டோ இருக்குமே எடுத்து காட்டு. யார் நீ? யாரா? நீ திருடனா? நான் ஜில்லா திருடன்.
ஏன்டா டேய், பணக்கார பசங்களை தள்ளிட்டு வந்து பொண்ணுங்களோட போட்டோ எடுத்து பணம் பறிக்கிறீங்களா? ஆமா, இது ஒரு தொழிலாவே நடத்துறீங்களா? கோபி, இங்க வா. மரியாதையா இவர்கிட்ட வாங்கின பணத்தை ஒழுங்கா திருப்பி கொடுங்க, இல்ல இங்க இப்ப போலீஸ் வரும். என்ன மிரட்டுறியா? ப்ளீஸ் டேனி. டேனி இந்தி இல்லனா நம்ம தமிழ் ஹீரோமா? சொல்லுங்க. இவன் எதுக்கும் துணிச்சவனா இருக்கா? பணத்தை கொடுத்துல. கொடுத்துரு. ஏய், எல்லாத்துக்கு மேல பெரிய வில்லி நீதான். உள்ள வச்சுனே எடுக்க மாட்டேன்றிய. இந்தாப்பா, வேற எவகிட்டையும் கொண்டு போய் கொடுத்துறாத, எடுத்த இடத்துல கொண்டு போய் வை. ஏங்க செலவு துணி 4 புடவை, 4 உள்பவாடை, 4 நாயுடு 4 எங்க வைக்க? இதெல்லாம் நீங்க ஏன் எடுத்துட்டு வரீங்க? வீட்டுக்கு வேலைக்காரன் நான் எடுத்து வரேன், யார் எடுத்து வருவாங்க? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் உங்களை வேற இடத்துல வச்சிருக்கேன். எந்த இடத்துல? ஆமாங்க, எனக்கு ரொம்ப வேண்டியவரா என் எதிர்கால. நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன காதலா? காதலோ காதல். என் மேல பரிதாபப்பட்டு எடுத்த முடிவா இல்ல மனசார எடுத்த முடிவா? நான் மனசார எடுத்த முடிவு தான் சொன்னேன். நீ மனசார முடிவு எடுத்துட்டமா? இதெல்லாம் நடக்கணுமே. நீ சிட்டி, நான் மப்சலு, நீ பங்களா, நான் குடிசை, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நித்யா, நீங்க பாண்டியன். தொட்டுக்கிட்டே நல்லாதான் இருக்குது. அப்ப லவ் பண்ணிடலாங்கறியா? பாண்டியா, அது வந்துமா? இதெல்லாம் தேவையா? லவ் பண்ணிட்டு இருக்கேன். வரமா?